இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட ஒரு முக்கியமான அப்டேட் என்னன்னா கல்வி கடன் மாணவர்களுக்கான கல்வி கடனுக்கான சிறப்பு முகாம் வந்து நடத்த போகிறாங்க. அதுவும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நடத்த போகிறாங்க. அதை பற்றின முக்கியமான அப்டேட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க. அப்போ தான் எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதிலே போட்டிருக்காங்க பாருங்க, பிரேக்கிங் கல்வி கடன் மாணவர்களுக்கான குட் நியூஸ். பட்டப்படிவில் சேர உள்ள மாணவர்களுக்கான சிறப்பு கல்வி கடன் முகாம்களை நாளை அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களிலும் அரசு நடத்துகிறது. இதில் ஆதார் என்னென்ன டாக்குமெண்ட் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆதார், சாதி சான்றிதழ், ஆண்டு வருமானம், மதிப்பெண் சான்றிதழ், கல்வி கட்டண விவரம், கலந்தாய்வு கடிதம், நுழைவுத் தேர்வு முடிவுகள், கல்லூரி கட்டண விவரம், வங்கி பாஸ் புத்தகம் உள்ளிட்ட ஆவணங்களுடன் மாணவர்கள் பங்கேற்று பயனடைய கேட்டுக்கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டைரெக்டாக நீங்கள் அங்கே போய் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் இருக்க கலெக்டர் ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுவீங்க. அங்கே வந்து சிறப்பு முகாம் மாதிரி வச்சு பண்ணுவாங்க. இதுக்கு வந்து எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நான் சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து எல்லா டிஸ்ட்ரிக்கும் இருக்கக்கூடிய ஒரு வெப்சைடு. இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்டோட நேமும் இருக்கும். இப்போ உங்கள் டிஸ்ட்ரிக் எதுவோ அந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இதில் இருக்க டீட்டெயில் வந்து வரும். நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டோட அஃபீஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகிடும். இது வந்து செங்கல்பட்டு. அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டில் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் எல்லா டிஸ்ட்ரிக்ட் நேமும் இருக்கும். ஜஸ்ட் உங்கள் டிஸ்ட்ரிக் எதுவோ அதில் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதோட பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் ரிலீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த இதில் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பாருங்கள் அவங்க அஃபிஷியலாக விட்டுருக்காங்க. மாவட்ட ஆட்சியரின் அறிவுறுத்தலின்படி செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த கல்லூரியில் பயிலும் மாணவர்களுக்கு பயன்பெறும் வகையில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இயங்கி வரும் அனைத்து வங்கிகளின் சார்பில் சிறப்பு கல்வி கடன் முகாம் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கில் 15/2 வியாழக்கிழமை அன்று காலை 10:30 மணி முதல் 3 மணி வரை நடைபெற உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மேக்ஸிமம் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அவங்க. அதனால நீங்கள் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் அஃபீஷியலாக செக் பண்ணி பார்த்துக்குங்க. செக் பண்ணி பார்த்துட்டு போங்க. அப்படி இல்லை அப்படின்னா இவங்களே சொல்லியிருக்காங்க பாருங்க. எனவே கல்வி கடன் பெற விரும்பும் மாணவ மாணவியர் அனைவரும் www.vidyalakshmi.co.in என்ற இணையதளத்தில் தங்களுடைய விண்ணப்பத்தை தேவைப்படும் ஆவணங்களுடன் பதிவேற்றம் செய்து முகாம் நடைபெறும் நாளன்று விண்ணப்பத்தின் நகல் மற்றும் கீழ்கண்ட ஆவணங்களுடன் கலந்து கொள்ள அறிவுறுத்தப்படுகிறார்கள். முகாமில் சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் வங்கியில் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு பரிசீலனை செய்து கடன் ஆணை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் www.vidyalakshmi.co.in. இதுதான் அதோட அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கையும் நான் கீழே கொடுத்துட்றேன். அதே மாதிரி ஆல் டிஸ்ட்ரிக்டான வெப்சைட் லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் ரெண்டையுமே கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வித்யாலட்சுமி போர்ட்டலில் எப்படி எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஃபுல் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கையும் நான் கீழே கொடுத்துட்றேன். எண்ட்லேயும் நான் அந்த இதுக்கான லிங்கை கொடுத்துறேன். நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி எப்படிங்கிறத நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதில் இருக்க ஃபார்மை டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அந்த ஃபார்மையும் டேரெக்டாக கொண்டு போய் கொடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு ஒர்க்கு மிச்சம். அதனால் நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணி எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப நல்லது. அதனால் ஃபுல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். நீங்கள் அப்ளை பண்ணியே எடுத்துகிட்டு போயிடலாம். இதே மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அப்படிங்கிறதையும் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தேவைப்படும் ஆவணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்ப நகல், மாணவ மாணவியர் மற்றும் பெற்றோரின் 2 புதிய புகைப்படம், வங்கி ஜாயிண்ட் அக்கௌண்ட் பாஸ் புத்தக நகல், இருப்பிடச் சான்று, வருமானச் சான்று, சாதி சான்று, பேன் கார்டு நகல், ஆதார் அட்டை நகல், கல்லூரியில் இருந்து பெறப்பட்ட போனஃபைட் சான்றிதழ் மற்றும் கல்வி கடன் விவரம். இதில் கொடுத்துருக்க அத்தனையும் பார்த்துக்குங்க. இதெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கணும். இது இல்லைன்னா அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. அதனால நீங்கள் அப்ளை பண்ணுறப்பே இந்த டீட்டெயிலாம் கொடுத்து தான் அப்ளை பண்ணணும். 10, 12ஆம் வகுப்பு மற்றும் இளநிலை படிப்பின் மதிப்பெண் சான்றிதழ்கள், முதல் பட்டதாரியாக இருப்பின் அதற்கான சான்று மற்றும் கலந்தாய்வு மூலமாக பெறப்பட்ட சேர்க்கைக்கான ஆணை உள்ளிட்ட ஆவணங்களுடன் முகாமில் கலந்து கொள்ள அறிவுறுத்தப்படுகிறார்கள் என செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ச. அருண்ராஜ். ஓகே, இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டும் சொல்லியிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டுக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவும் பார்த்து நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணி சர்டிஃபிகேட் வச்சுக்கோங்க.
மற்ற டாக்குமெண்ட் எல்லாமே இதில் இருக்குது. எல்லாமே மறக்காமல் எடுத்துகிட்டு போயிருங்க. ஃபஸ்ட்டு இவங்க வந்து கேட்டிருக்காங்க, விண்ணப்ப நகல் கேட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் அப்ளை பண்ணி அதோட அந்த அப்ளிகேஷனை நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அது எப்படி அப்ளை பண்ணுங்கிறத நான் டீட்டெயிலாகவே சொல்லியிருக்கேன். இதில் இருக்க டாக்குமெண்ட் எல்லாமே தேவைப்படும். எல்லாத்தையும் தெளிவாக நீங்கள் அப்ளை பண்ணி அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஜெராக்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுங்க. இதில் எந்த டவுட் இருந்தாலும் கேளுங்க. மறக்காம இதில போய் பயன்படுறது ரொம்ப குயிக்கா உங்களுக்கு சேங்ஷன் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கவர்மெண்ட் மூலியமா குடுக்கறனால சீக்கிரமா சேங்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுறோம். அதனால இதில எல்லாருமே கலந்துக்கணும்னு ஒரு இது கேட்குறேன். தேங்க் யூ.